எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நான் வந்து ஸ்டார்ட்டர் வந்து நம்ம சாப்பிட்றோம் இல்லைங்களா, அதற்கான சைட் டிஷ் வந்து நம்ம எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். இது வந்து பன்னீர், மஷ்ரூம், அப்புறம் வந்து கோபி, அப்புறம் இந்த மாதிரி பேபி கார்ன், அப்புறம் வந்து நான்வெஜ்ஜில் ஏதாவது சாப்பிட்றீங்கன்னா கூட இந்த டிஷ்ஷை வந்து யூஸ் பண்ணலாம். எப்பவுமே வந்து இந்த மயோனீஸ் அந்த சாஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, இது வந்து நம்ம புதினா வச்சு செய்கிறவங்க என்னென்ன பொருள் தேவைன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு புதினா வந்து ஒரு கைப்பிடி நல்லா அலசிட்டு காம்பெல்லாம் ஆஞ்சிட்டு நல்லா அலசி எடுத்து ஒரு பவுல் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் பச்சை மிளகா வந்து ஒரு மீடியம் சைஸ் பச்சை மிளகா எடுத்துருக்கேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கலாம் நம்ம. ஒரு சின்ன வெங்காயத்தை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன சின்னதாக. அப்புறம் புளி ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் கல்லுப்பு வந்து தேவையான அளவு எடுத்துருக்கேங்க. அப்புறம் தயிர் சும்மா ஒரு 2 to 3 டீஸ்பூன் தயிர் எடுத்துருக்கேங்க. இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போது இந்த சொன்ன எல்லா பொருட்களையும் வந்து என்ன பண்ணணும்னா ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிடணுங்க. தண்ணியெலாம் எதுவும் ஆட் பண்ண வேண்டாம். அவ்வளோதாங்க, ரெடி ஆகிடுச்சு. மிக்ஸ் பண்ணிட்டேன். அப்புறம் இன்னொரு விஷயம், தயிர் வந்து என்னென்னா ரொம்ப புளிப்பு இருக்கக்கூடாது. சுத்தமாக புளிப்பு இல்லாத தயிராக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட். ஏன்னா ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு புளி போட்டிருக்கோம் இல்லைங்களா, கொஞ்சமாக தயிர், புளிப்பு இல்லாத தயிர் விடணும். அப்புறம் வந்து இது ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக பண்ணலாம், ரொம்ப ஈஸியானது. ஃபயர்லாம் எதுவுமே கிடையாது, வதக்கிறது எதுவுமே இல்லை, பச்சையாக பண்ணுறது. அந்த புதினாலாம் சாப்பிடும்போது வந்து கண்ணுக்கு நல்லது, ஸ்கின்னெல்லாம் வந்து நல்லா பேச்சஸ்லாம் வந்து நல்லா வந்து பிளெண்ட் ஆகும், நல்லா கலர்லாம். அதனால் வந்து ஹெல்த்தி டிஷ்ஷு கூட இது. ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அவ்வளோதான், தேங்க்யூ. Please to like, share and subscribe our channel and click the all option and tap the bell icon. Thank you.